இயேசுவின் நாமத்தில் அவரை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். உங்களோடு இணைந்திருப்பது கர்த்தர் கொடுத்த பாக்கியம். ஆஹ் ஆண்டவருடைய இரக்கத்தினால ஆஹ் ஆஹ் இந்த இந்த நேரத்தை தேவன் நம்ம மத்தியில மகிமைப்படுவார் நான் விசுவாசிக்கிறேன். குறிப்பாக ஆஹ் 2014 வருஷம் 2014 ஜனவரி மாதம் வரைக்கும் எனக்கும் இந்த இயேசுவுக்கும் எந்த சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையில தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆஹ் அப்படி ஒரு சூழ்நிலையில், அதாவது அந்த 2014 வருஷம் ஜனவரி மாசம் நான் ஆஹ் சபரிமலைக்கு 5வது வருஷம் நான் மாலை போட்டிருந்தேன். என்னுடைய வாழ்க்கை வந்து ஆண்டவருக்கும் எங்க குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. எங்க குடும்ப பின்னணியில யாருக்குமே இந்த இயேசு கிறிஸ்துவ பத்தி தெரியாது. ஏன்னா நான் முதலாக கிறிஸ்துவுக்குள்ள ரட்சிக்கப்பட்ட அந்த முதல் வித்து நான் தான். ஆண்டவர் நான் மைப்படட்டும். அப்படி என் வாழ்க்கை அப்படி ஆண்டவர் அறியாத மார்க்கத்துல, அந்நிய மார்க்கத்துல இருக்கும் பொழுது ரொம்ப, எப்படி வேதம் சொல்லுகிறது, நாலு நாளாயிற்றே நாருமே என்று சொல்லி மார்த்தாள் லாசரு லாசருடைய கல்லறையை இயேசு கல்லை எடுத்து போடுங்க சொன்ன போது எப்படி மார்த்தாள் 4 நாளாயிற்று நாருமேன்னு சொன்னது மாதிரி என்னுடைய வாழ்க்கை இந்த மரித்த ஒரு அனுபவத்துல நாறி போன ஒரு அனுபவமாக, ஒரு பக்கம் குடி, ஆஹ் ஒரு பக்கம் விக்கிரகம். இன்னும் சொல்ல போனா எங்க ஊர்ல ஒரு கிராமம் தான். அப்போ அங்க இயேசு பற்றி அறிவிக்க வருவாங்க, கேரள சர்வீஸ் வருவாங்க, இன்னும் கூட கருணாமூர்த்திங்கிற படம் போட்டு இந்த திரைப்பட ஊழியத்துக்கு வருவாங்க. அப்படி வரும்போதெல்லாம் நிறைய தடவை அவங்கள ரொம்ப காயப்படுத்தி அவங்களுக்கு விரோதமா ரொம்ப துன்பப்படுத்துவேன். அவங்களுடைய அந்த கொட்டுல எல்லாம் முள்ள வச்சு அடிச்சு, அந்த ஸ்கிரீன் எல்லாம் கல்ல வச்சு எரிஞ்சு, இப்படி ஒரு பக்கம் விக்கிரகத்தின் பின்னாடி போனேன், ஒரு பக்கம் பாவம், ஒரு பக்கம் இயேசு கிறிஸ்துவுக்கும் எதிரான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன். நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன். 2013வது வருஷத்தினுடைய ஆரம்பத்துல நானும் என்னுடைய நண்பர் ஒருத்தரும் சேர்ந்து ஒரு ரட்சிக்கப்படாத நாட்களை குடிக்க போனேன். அப்படி நைட்டு ஒரு போயிட்டு மதுபானம் குடித்துட்டு திரும்பும் போது அவர்கள் முன்பாக போனாங்க, நான் கொஞ்சம் பின்னாடி வந்தேன். திடீரென்று என்னை காணவில்லைன்னு தேடி வந்தாங்க. ஒரு பெரிய ஒரு ஓடையில உள்ள ஒரு முள்ளுக்குள்ள விழுந்து கிடந்தேன். அப்போ என்னை அவர் தூக்கிட்டு, அந்த லட்சுமணன், என்னுடைய நண்பர் பேர் லட்சுமணன், அவர் தான் என்னை தூக்கிட்டு என்னை வந்து வீட்டுல வந்து சேர்த்தார். அப்படி சேர்க்கும் போது எங்க அப்பா அப்பதான் தூங்குறதுக்கு ஆயத்தமாயிட்டு இருந்தாங்க. அப்படி அவங்க ஆயத்தமாயிட்டு இருக்கும் பொழுது இவர் என்னைய எங்க வீட்டுல இறக்கி விட்டுட்டு இப்படி போறார். அப்போ என்னால எந்திக்க முடியல. உடம்பெல்லாம் முள்ளு குத்தி அப்படியே ரத்தம், ஏன்னா ஒரு வேலி முள்ளுக்குள்ள விழுந்துட்டேன். அப்போ எங்க அப்பா அவர் இந்த லட்சுமணன் போகிற வரைக்கும் அமைதியா இருந்தவர். அவன் போன பிறகு என்ன ஓங்கி ஓங்கி என்ன மிதிச்சான். என் கால்லயே தொடையிலயே பயங்கரம் மிதிச்சான். மிதிச்சுட்டு எங்க வீட்டு கதவை தட்டினாங்க. தட்டிட்டு நான் அப்படியே புடிச்சிட்டு அப்படியே மல்லானுக்கு அப்படியே கிடக்குறேன். அப்போ எங்க எங்க அம்மா வாசல்ல திறந்துட்டு கதவு தூங்கிட்டு இருந்தாங்க, வெளியே வந்தாங்க. உடனே எங்க அம்மாவை ஒரு தூசணமான ஒரு வார்த்தையில திட்டி, இங்க பாரு உன்னுடைய மகன் எப்படி இருக்கிறான் பாருன்னு சொல்லி எங்க அப்பா திட்டினாங்க. உடனே எங்க அப்பா சொன்னாங்க, நீ இவன் கையும் காலம் கட்டிக்கோ, நான் அம்மிக்குலையை போட்டு இவன் தலையில கல்ல போட்டு நான் கொன்னுறேன் அப்படின்னு சொல்லி பல்ல கடித்து கொண்டு ரொம்ப அவர் என்னைய ரொம்ப என்னை கொல்லணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோபத்துல பேசினாங்க. அப்போ எங்க அம்மா சொன்னாங்க, உங்களுக்கு எல்லாம் அறிவு இல்லையா? இதே பிள்ளை சின்ன பிள்ளையா இருக்கும்போது 2 கண்ணு தெரியாம 2 காலு விளங்காம இருந்தான். எனக்கு சிறு பிள்ளையா இருக்கும்போது எனக்கு கண்ணு தெரியாது, மஞ்சள் காமாலையால் மஞ்சள் பூத்து போச்சு, 2 காலுமே விளங்காம போயிடுச்சு. அப்போ எங்க அம்மா தான் ஒவ்வொரு முறை என்னை தூக்கிட்டு போவாங்க. என்னை ஹாஸ்பிட்டல் கொண்டு போகும்போது எங்க போனாலும் எங்க அம்மா தூக்கிட்டு போவாங்க. அப்ப எங்க அம்மா சொன்னாங்க, இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு இந்த இவனை கடனை உடனே வாங்கி இந்த பிள்ளைய காப்பாத்தி முழுத்த மனுஷனா வளர்த்துருக்கிறோமே, இப்படி வளர்த்த பிள்ளைய போயிட்டு இப்படி கொல்லன்னு சொல்றீங்களேன்னு சொல்லும்போது எங்க அப்பா சொன்னாங்க, இவனுக்கு கொல்லன்னு அவசியம் இல்லை. நான் வேலைக்கு போயிட்டு வீடு திரும்பும் போதெல்லாம் ஊருக்குள்ள தெருவுக்குள்ள இருக்க எல்லாருமே, உன் மகன் குடிச்சிட்டு இப்படி சண்டை போட்டான், அங்க கிடந்தான், இப்படி எல்லாம் பேசி பேசி என்னை வந்து நீ இப்படி எல்லாம் இந்த பிள்ளையை பெத்ததுக்கு நீ வந்து நீ அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப வேதனைப்படுத்துறாங்க. இப்படிலாம் ஒரு பிள்ளையை பெக்கணுமான்னு சொல்லி காயப்படுத்துறாங்கன்னு சொல்லி எங்க அப்பா வந்து எங்க அம்மாட்ட சொல்றாங்க. நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்றேன்னா, நான் எத்தனையோ முறை குடிச்சிட்டு எங்க அம்மா அடிச்சிருக்கிறேன், எங்க அப்பா கூட நடு ரோட்ல சண்டை போட்டிருக்கிறேன். ஆனா எல்லா அடக்கத்தோடு சொல்லுவேன், அப்படி குடியின் பாதையில இரவெல்லாம் தூங்காம ராப்பாடி மாதிரி அலைவேன். எத்தனையோ நாட்கள் எங்க அம்மா நான் தூங்கின பிறகுதான் அவங்க தூங்குவாங்க. என்னுடைய உறவுக்காரங்களை கூட்டு வந்து என் மகன் தூங்கிட்டானான்னு பார்ப்பாங்க. ஆனா எல்லா இறக்கத்தோடு சொல்லுவேன், ஒரு சகோதரி, என்னுடைய தூரத்து உறவா இருந்த என்னுடைய பெரியமா பொண்ணு, என்னுடைய தங்கச்சி ஜெனிஃபர், அவங்க மூலியமா நான் என்னை யாரு அந்த குடியில இருந்து அந்த ஓடையில கிடக்குமா தூக்கிட்டு வந்து போட்டார் லட்சுமணன். அந்த லட்சுமணன் 2013வது வருஷம் ஆகஸ்ட் மாசம்
15ஆம் தேதி சுதந்திர தின அன்னைக்கு திருப்பூர் காங்கேயம் என்கிற ஒரு இடத்துல கார்ல போயிட்டு இருக்கும்போது ஸ்பாட்லயே ஆக்சிடென்ட்ல இறந்துட்டார். அவருடைய மரணத்திற்காகத்தான் நான் இங்கிருந்து நான் சென்னையில இருந்து நான் வந்து திருப்பூருக்கு போறேன். அப்படி போய் அங்க இருக்கும் பொழுது என் நண்பன் இறந்து கிடக்கும் போது அந்த நாட்கள தான் அவர் திருமணம் முடிஞ்ச அந்த மனைவி, அவங்க மனைவி பேர் தான் ஜெனிஃபர். அவங்க தான் எனக்கு முதல்ல இந்த இயேசுவ பற்றி சொன்னார்கள். அவங்க சொல்லும்போது நான் இயேசுவை எதிர்த்து என்னை ஏத்துக்கொள்ளல. ஆனா ஆண்டவருடைய இரக்கத்தில் சொல்றேன். அதற்கு பிறகு ஆண்டவருடைய கிருபையினால 2014வது வருஷம் ஜனவரி மாசம் சபரிமலைக்கு 5வது வருஷம் சபரிமலைக்கு மலைக்கு மேல போயிருக்கிறேன். அப்படி மேல போயிருக்கிற காலத்துல ஒரு பெரிய சம்பவம் நடந்தது. அதை சொல்வதற்கு சமயம் இல்லை. அதாவது எனக்கு சுவிசேஷம் சொன்ன தங்கச்சி அந்த ஜெனிஃபர், அவங்க வந்து பாம்பேல இருக்கிற காலத்துல அவங்க மேல மாடியில இருக்கும்போது கொஞ்சம் வழுகி கீழே விழுந்து அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற நரம்புல அடிச்சிருச்சு. அப்போ எனக்கு ஒரு தாயை போல எல்லா விதத்திலயும் அன்பின் எனக்கு காண்பித்து எனக்கு அறிவுரை சொன்னவங்க தான் என்னுடைய சகோதரி. இப்ப அவங்களுக்கு ஒரு வேதனை வரும்போது நான் மேல இருக்கிற சபரிமலை ஐயப்பட்ட நான் வேண்டேன். இந்த உலகத்திலே நீதான் பெரிய கடவுள். உன்னதான் வந்து நீ ரொம்ப பெரிய கடவுள்னு சொல்லிட்டு நீ எப்படியாவது என் தங்கச்சியை காப்பாத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நானு அப்படி வேண்டும் போது அங்க பின்னாடி இருந்து அங்கெல்லாம் எள்ளு போட்டா கீழே விழாது. அவ்வளோ கூட்டம் இருக்கும். பயங்கர நெருக்கடியான அந்த அவ்வளவு ஜனங்கள் இருப்பாங்க. அப்ப அந்த கோயிலுடைய சன்னதிக்கு பின்னாடி குப்புற விழுந்து அழுகுறேன். அப்படி அழுதுட்டு இருக்கும் போது என் தங்கச்சிக்கு மறுபடியும் நான் போன் அடிக்கிறேன். போன் அடிச்சா அவங்க என்னுடைய உறவுக்காரங்க சொல்றாங்க, அவளுக்கு ஏதோ பின்னாடி இருக்கிற நரம்பு கட் ஆயிடுச்சு, அந்த ஆள் இறந்துட்டான்னு சொல்றான். இப்போ இந்த சம்பவத்தை கேட்ட உடனேயும் அன்னைக்கு என் மனசுல என்ன வந்து ஒரு தாயை போல எல்லா விதத்திலையும் அன்பு செலுத்தி ஏசப்பா பத்தி அடிக்கொருக்க சொல்லுவாங்க. அவங்க உயிரோடு இருக்கும்போது நான் இயேசுவை ஒரு நாள் ஏற்றுக்கொண்டதில்லை. அவங்கள ரொம்ப காயப்படுத்திருக்கிறேன். இயேசுவை பத்தி ரொம்ப தூசணமா பேசியிருக்கிறேன். இப்போ அவங்களுடைய இழப்பு என்னை வந்து ரொம்ப தாக்குச்சு. அப்போ அந்த நேரத்துல வேதம் சொல்லுது பாருங்க, சாமுவேலை விட்டு சவுல் திரும்பின போது கர்த்தர் வேற இருதயத்தை தந்தார்னு வார்த்தையின்படி அந்த சபரிமலையினுடைய அந்த மேல இருக்கும் பொழுதே கர்த்தர் எனக்குள்ள வேற ஒரு இருதயம் எப்படி இருந்துச்சு. அந்த இருதயம்னா, இது வரைக்கும் நான் எதை அதிகமா மதிச்சேனோ, எதை அதிகமா நான் தொழுதேனோ, ஆராதித்தேனோ, இப்ப அந்த விக்கிரகத்தை பார்த்தா அந்த 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 கோயிலை பார்த்தா எனக்கு ஒரு நரகளை போல அத 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 ரொம்ப அது மேல ஒரு வெறுப்புணர்வு எனக்கு உண்டாச்சு. நான் தாழ்மையா சொல்லுவேன், 60 நாட்கள் மாலை போட்டு அம்மா அப்பா காலில் விழுந்து அதுக்கப்புறம் தான் மாலையை கழட்டி அந்த கொண்டு போன நெய்ய அதுக்கப்புறம் அதை ரொம்ப வார வாரம் பயன்படுத்தணும். ஆனா அந்த நெய் அபிஷேகம் பண்ண அந்த நெய்யை எடுத்து யோசிக்கவே இல்லை. மலையில இருந்து தூர எரிஞ்சிட்டு நீ தெய்வமே இல்லை நீ கல் என்று சொல்லிட்டு கொண்டு நான் இறங்கி வந்தேன். இறங்கி வந்து ஊருக்கு வந்த பிறகு ஒரு 3 நாட்கள் அதாவது இறங்கி வந்துட்டு மறுநாள் நான் எங்களுடைய அங்க போகும்போது எங்க ஊர்ல கிராமத்துல ஒரு காடு ஒண்ணு இருக்கு. அங்க உள்ள போய் நான் ஏன்னா நம்ம ஆம்பளை பையனா இருக்கிறதுனால வெளியில இருந்து அழுதா யாராவது நம்மள கொஞ்சம் ஒரு மாதிரி நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள போயிட்டு அழுதுட்டு இருந்தேன். அழுதுட்டு எல்லாருக்கும் திட்டினேன். எல்லாரையும் நான் கும்பிட்டேன். எல்லா சாமியும் திட்டினேன். இந்த உலகத்துல சாமியே இல்ல, கல்லு மண் அப்படின்னு கும்பிட்டு அப்படின்ட்டு ரொம்ப திட்டினேன். அப்படி திட்டிட்டு இருக்கும்போது என் தங்கச்சி ஜெனிஃபர் உயிரோடு இருக்கிற காலத்துல அவ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா. என்னன்னா, அண்ணே உங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் பயங்கரமான துக்கம் வேதனை வரும்போது ஒரே ஒரு முறை ஏசப்பான்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டுருங்கண்ணே, கண்டிப்பா ஏசப்பா உங்களுக்கு அந்த சமாதானத்தை தருவாருண்ணே. நான் சொல்லியிருந்தேன், எனக்கு அப்படி ஒரு கண்ணீர் வராது, எனக்கு அப்படி ஒரு துன்பம் வராது, அப்படி ஒரு கூப்பிட எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி என் தங்கச்சியை ஏத்து பேசியிருந்தேன். இப்போ அன்றைக்கு அவ உயிரோடு இருக்கிற காலத்துல எனக்கு அவ சொன்ன அந்த வார்த்தை இப்போ எனக்கு நான் அழுதுட்டு இருக்கிறேன். நடு காட்டுக்குள்ள ஒரு பயங்கரமான காடு, அதுக்கு நடுவில் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறேன். அப்போ இந்த சத்தம் மட்டும் மறுபடியும் என் காதுல, அதாவது என் உள்ளத்துல அந்த உணர்வுல அந்த சிந்தனையில தோண்டிக்கிட்டே இருக்கு. இப்போ நானும் வந்துட்டு அந்த வார்த்தை வந்தாலும் கூப்பிடவே இல்லை. அதுக்கப்புறம் நான் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அதனுடைய எதிர்த்து, அதாவது அந்த தரையில கீழே உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். அப்படி நானு புலம்பி பயங்கரமா திட்டி அழுதுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல இருந்து நான் எந்த இடத்துல அமர்ந்திருந்தேனோ அதுக்கு எதிர்த்த மாணிக்கு திடீரென்று, அதாவது நான் தேவனை மகிமைப்படுத்துறேன், திடீரென்று ஒரு பயங்கரமான ஒரு பனிக்காற்று. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, நான் சாயந்தரம் மாலையில 3 மணிக்கு அந்த காட்டுக்குள்ள போயிருந்தேன். அந்த நாட்கள்ல ஜனவரி மாதங்கிறதுனால அறுவடையின் காலம், வெயில் வந்து பயங்கரமா இருக்கும். ரொம்ப பயங்கரமா சாய்ந்த நேரத்துல இறங்கு வெயில் வந்து ரொம்ப வேர்த்து ஊத்தும். அப்ப ஏற்கனவே அழுதுட்டு இருக்கிறேன். ஒரு பக்கம் காற்று இல்லாத இடம், பயங்கர வேர்த்து ஊத்திட்டு இருக்கு. இந்த நேரத்துல பூமியில இருந்து ஒரு பயங்கர பனிக்காற்று அப்படியே டப்புன்னு எழும்பி வந்து என் நெஞ்சில மோதுச்சு. அந்த பனிக்காத்து இன்னைக்கு வரைக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நான் அனுபவிக்கவில்லை. ஆனா அந்த இது வந்த உடனேயோ
அந்த பனி காற்று என் இருதயத்துல மோதின பைபிள் சொல்லுதா, பூமியில இருந்து கர்த்தர் பனியை எழும்ப பண்ணினார். இதெல்லாம் முதல்ல எனக்கு தெரியாது. ஆனா இந்த இந்த பனிக்காற்று வந்து என் இருதயத்துல மோதுது. அப்படி மோதும் போது எப்படி ஒரு கலங்கின குளத்துல ஒரு 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 திடீரென்று உடனே ஃபில்டர் ஆகி தண்ணீர் அப்படியே சுத்தமாகுமோ, அதே போல புலம்பி குழப்பத்தோடு இருந்த என் இருதயத்துல அத புத்தி கெட்டாத ஒரு சமாதானம். இதுவரையிலும் அந்த சமாதானத்தை நான் அதுக்கு பிறகு கர்த்தர் கிருபையில ஆண்டவர் என்ன முன்னேற ஊழியத்துக்கு அழைச்சு இப்ப முன்னேற ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிற ஒரு 5 வருஷமா. ஆனா இதுவரைக்கும் அன்றைக்கு அந்த தொட்ட அந்த அந்த சமாதானத்தை போல அந்த ரட்சணிய சந்தோஷமா அந்த மகிமையின் சமாதானம் என் இருதயத்தை நிரப்பிச்சு. எப்படி வேதம் சொல்லுது பாருங்க, பிதாவாகிய தேவனுடைய மகிமையின் அறிவாகிய ஒளி கிறிஸ்துவின் முகத்தில் இருந்தது, அந்த சுவிசேஷத்தின் வெளிச்சம் எங்கள் இருதயத்திலே தோன்ற பண்ணினார்னு சொன்னது மாதிரி அந்த பனிக்காற்று வழியாக என் இருதயத்துல ஒரு பெரிய பிரகாசத்தை ஒரு பெரிய சமாதானத்தை நான் அனுபவிக்க தொடங்கினேன். அந்த அந்த அப்படி அனுபவிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு நான் கொஞ்ச நேரத்துல என்ன நான் நிதானிக்கிறேன். இப்ப அந்த சமாதானம் என்னை நிரப்பி இருக்குது, அந்த இருதயத்துல ஒரு பயங்கர நிம்மதி வந்திருக்கு. ஆனா என்னன்னு நிதானிக்கிறேன், கொஞ்ச நேரத்துல என்னை அறியாமலே என் வாய் ஏசப்பா ஏசப்பா ஏசப்பான்னு சொல்லி அழுதுட்டு இருக்கிறேன் நடு காட்டுக்குள்ள. அப்படி திடீர்னு நான் அவரை விருப்பப்பட்டு கூப்பிடல. ஆனா அந்த மகிமை என்னை நிரப்பி என் நாவு இயேசுவை கூப்பிட ஆரம்பித்தது. நான் தாழ்மையோடு சொல்லுவேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் அந்த இடத்தை விட்டு, ஏன்னா அந்த நாட்கள்ல எனக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது, ரட்சிப்புக்குள்ள பூர்ணமா இல்லாதனால இதை நினைச்சு பயந்துட்டு வெளியே ஓடுறேன். ஓடி அதுக்கப்புறம் ஊர்ல இருந்து அதுக்கப்புறம் என்னுடைய தங்கை ஜெனிஃபர் அவங்க பாம்பேல இருக்கும்போது என்னுடைய சகோதரி ஒருத்தவங்ககிட்ட அவங்க ஒரு பைபிள் கொடுத்து விட்டாங்களா, நான் அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் 2014 வருஷம் ஜனவரி மாசத்துல இந்த தொடுதல் கிடைக்கிறது. பிப்ரவரி மாசம் நான் சபைக்கு போனேன். ஆண்டுடைய இறக்கத்தில் சொல்றேன், சபைக்கு போக 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 தான் தெரிந்தது இந்த இயேசு கண்டிப்பா எனக்கு தேவைன்னு. என் தங்கச்சி கொடுத்த பைபிளை ஒரே மாசத்துல, அன்னைக்கு நான் ஒரு வேலை பார்த்தேன், நைட் 2 மணி 3 மணி வரைக்கெல்லாம் இந்த பைபிளை திறந்து வாசிப்பேன். ஒரே மாதத்துல அந்த பைபிளை வாசிச்சு முடிச்சேன். அந்த பைபிள் ஆதியாம வெளிப்படுத்தல ஆபிரகாம் ஈசாக்கு யாரை பத்தி எதை பத்தியும் தெரியாது. ஆனா ஒண்ணே ஒண்ணு, அந்த வேதத்தை என் தங்கச்சி கொடுத்தாங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த வேதத்தை தீவிரமா வாசிச்சேன். ஒரு மாதம் ஃபுல்லா அந்த வேதத்தை வாசிச்சேன். ஆண்டோட இறக்கத்துல மறுபடியும் நான் சபைக்கு போக போக இந்த இயேசு எனக்கு மாத்திரமல்ல, என்னை போல குடிச்சிட்டு என்னை போல பாவத்துல என்னை போல விக்கிரகத்துல என்னை போல அசுத்தத்துல வாழ்ற எல்லாருக்கும் இந்த இயேசு கண்டிப்பாக தேவைங்கிற உணர்வு என்னை அதிகமா அழுத்துச்சு. அதுக்கப்புறம் ஆண்டோடைய கிருபையினால மறுபடியும் தேவன் என்ன சபைக்குள்ள ஆண்டவர் பேசி ஊழியத்துக்கு கர்த்தர் அழைக்கும் பொழுது 2021 வருஷத்துல நான் முழு நேர ஊழியத்துக்கு கொரோனா முடிந்த பிறகு முன்னேற ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். இந்த 5 வருட காலமாக ஆண்டவருடைய இரக்கத்தினால முழு நேர ஊழியத்தை செய்வதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார். சுவிசேஷ ஊழியமாக எல்லா இடங்களுக்கு சென்று பல மாவட்டங்கள் மாநிலங்கள் இந்த மாதிரி இடத்துக்கு சென்று ஊழியத்தை நான் நிறைவேற்றி வர்றேன். நான் ஆண்டோடைய நான் மயப்படட்டும். நான் என் வாழ்க்கையில எப்படி லாசரு வாழ்க்கை நாறி கொண்டிருந்ததோ அதே போல நாற்றமான பேச்சுல பார்வையில செயல்ல எல்லாமே உலகத்தின் அசுத்தங்கள் என் வாழ்க்கையில இருந்தது. ஆனா தேவ கிருபையில 2014 வருஷம் கர்த்தருடைய தொடுதலை பெற்றுக்கொண்ட பிறகு அந்த நாள் அந்த நேரத்திலிருந்து இதுவரைக்கும் மதுபானங்கிற குடிங்கிற நினைவு கூட எனக்கு இல்ல. அம்மா அப்பா மதிக்காத இருந்தவன் அம்மா அப்பா மதிக்கும்படி கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். ஆண்டவர் என் கண்கள பரிசுத்தத்தை தந்தார், என் வாயில பேச்சுல பரிசுத்தத்தை தந்தார். இந்த உலகத்தை சரியான விதத்துல பார்க்க வைத்தார். நான் எப்போ பாருங்களேன், நான் அதிகாலையில குளிச்சுட்டு ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி வானத்தை அண்ணாந்து பார்த்து சூரிய நமஸ்காரம் பண்ணுவேன். ஆனா இப்போ அந்த ரட்சிப்பின் தொடுதல் வந்த பிறகு வானத்தை அப்படி பார்த்தோம்னா சூரியனுக்கு மேல ஒருவர் இருக்கிறார், பரலோக ராஜா, அதையும் தாண்டி ஒரு மகா பெரிய தேவன் இருக்கிறார் என்று என் கண்கள் தூரமாய் பார்க்க தொடங்கிட்டு. இதெல்லாம் இது எனக்கு ஒரு வித்தியாசமா ஏதோ ஒரு நியூ வேர்ல்டு, ஒரு புது உலகத்துக்குள்ள வந்தது போல நான் கர்த்தருக்குள்ள வந்துட்டு உலகத்தை பாக்குறேன். உலகமே தப்பா நடந்துட்டு இருக்குது. கர்த்தருக்குள்ள வந்த பிறகுதான் உலகம் என்னங்கிறத புரிய தொடங்கினேன். நான் மைப்படுத்துறேன். எனக்கு எனக்கு 10 நிமிஷத்துல இந்த காரியங்களை சொல்லி முடிக்க முடியாது. சாரி, கொஞ்சம் லேட்டா எடுத்துன்னு நினைக்கிறேன். கர்த்தர் என்னை தொட்டதுக்காக துதிக்கிறேன். இந்த நேரத்துல இதை பகிர்ந்து கொள்றதுக்கு ஒரு வாய்ப்பு தந்தீங்க, அதுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் நான் மைப்பட்டு உங்களை எல்லாரும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆமென். ஆமென்.